சேலம் மாவட்ட பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் தமிழக பாஜக மாநில தலைவரும் சட்டமன்ற குழு தலைவரும் ஆன திரு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஆர் ராஜேந்திரன் மாவட்ட பொதுச் செயலாளர், வீரவாடி சட்டமன்ற அமைப்பாளர். பாஜக அதிமுக கூட்டணி மிகவும் வலுவாக உள்ளது என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மினிடாக்ஸ் பகுதியில் காணலாம். பாஜக அதிமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது. இந்த தேர்தலை மிக வலுவாகவே நாங்கள் சந்திப்போம். ஏனென்றால் ஒன்று, மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கேளம்பாக்கம் பஸ் நிலையத்தில் போராடிய செவிலியர்களை மிக மிக துன்புறுத்தி இருக்கிறார்கள். அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தில் யாரோடு குரலும் ஒலிக்க கூடாது என்று மிக தீவிரமாக மோசமாக ஜனநாயகத்தின் குரல் வலை நெரிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக மனவேதனை. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து தன்னோட உயிரை அந்த எந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்று நினைத்தாரோ அந்த தீபத்திற்கான தீயை தன் உடலில் வைத்து பூர்ணச்சந்திரன் என்ற தம்பி உயிரை இழந்திருக்கிறார். இதற்கு ஸ்டாலின் அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு வந்த பின்பு நீங்க துப்புரவு தொழிலாளர்களை இரவுக்கு இரவு அப்புறப்படுத்துறாங்க. ஏன்னா உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு. சென்னையில சில கோயில்களை 1 மணிக்கு வந்து இடிக்கிறாங்க. உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்துருச்சு, அதுக்கப்புறம் நாங்க எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு. ஆக உங்களுக்கு வேணுன்ற போலாம் துப்புரவு தொழிலாளர்களை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்கன்னா உயர்நீதிமன்றம் உடனே இங்கிருந்து அப்புறப்படுத்த சொன்னாங்க அப்படின்னு. ஆக இந்துக்களின் உணர்வை தொடர்ந்து புண்படுத்துறாங்க.